திருப்பதியில் இருக்கும் ஏழுமலையானின் கண்களை திறந்த நிலையில் தரிசனம் செய்ய வேண்டுமென்றால் எந்த நாளில் செல்ல வேண்டும்? மற்றும் திருப்பதி வேங்கடவனின் கண்கள் மூடியே இருப்பதற்கு காரணம் என்ன? தெரிஞ்சுக்கலாங்களா? திருப்பதியில் உள்ள பெருமாளின் கண்களுக்கு தெய்வீக ஆற்றல் இருப்பதாக நம்பப்படுகிறது. ஏழுமலையானின் கண்களில் இருந்து வரும் சக்தி வாய்ந்த கதிர்வீச்சை மக்களால் தாங்க முடியாது என்பதால் தான் திருப்பதி ஏழுமலையானின் கண்களுக்கு நாமம் போட்டு மறைக்கப்பட்டுள்ளது. ஆனால் வியாழக்கிழமை மட்டும் திருப்பதி பெருமாளின் கண்கள் திறந்திருக்கும். இதற்கான காரணம் என்னவென்றால், வியாழக்கிழமை காலை பெருமாளுக்கு திருப்பாவாடை சேவை நடைபெறும். இதை அன்ன கூடோத்சவம் என்று சொல்வார்கள். வியாழக்கிழமை காலை 6 மணிக்கு திருப்பதி ஏழுமலையான் அணிந்திருக்கும் ஆபரணங்களை எல்லாம் களைந்து விடுவார்கள். பின்பு பெருமாளுக்கு இடப்படும் நாமத்தின் அளவை குறைத்து கண்கள் நன்றாக தெரியும்படி செய்வார்கள். வெங்கடேச பெருமாளுக்கு எதிராக மலைபோல் புளியோதரையை குவித்து வைப்பார்கள். இந்த புளியோதரையை நேராக கருவறையில் உள்ள பெருமாளுக்கு நிவேதனமாக படைப்பார்கள். வியாழக்கிழமை அபிஷேகத்தின் போது திருப்பதி ஏழுமலையான் தன்னுடைய 3வது கண்ணை திறக்கிறார் என்பது ஐதீகம்.